ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஜியாங்க தான் காமிக்கிறாங்க. அவர் ரொம்பவே அழகாக மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. இப்படி மேக்கப் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் ரொம்பவே என் லைஃப்ல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் எந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேராக பாத்ரூம் தான் போகிறேன். அங்கே பாத்டப்ல ஃபுல்லாக தண்ணி நிரம்பிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் லூஷியன் என்கிட்ட இந்த பதிலை சொல்ல 7 வருஷம் எடுத்துக்கிட்டல. நான் பண்ண மிஸ்டேக்கு நான் தானே பே பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த பாத்டப்புக்குள்ள இறங்குறா. இதுக்கப்புறம் உன்னோட இது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லி அவ விரல போட்டிருக்க அந்த வெட்டிங் ரிங்க கூட கழட்டி மேல வச்சுட்டு அப்படியே அந்த தண்ணிக்குள்ள மூழ்கி தன்னுடைய கையை கட் பண்ணிக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. செத்துட்டாலா என்னங்கிறது தெரியல. இப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. ஆல்ரெடி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. ஹீரோயின் ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா, தான் கூட இன்டிமேட்ல இருக்க. ஆனா அவனுக்கு சுத்தமா இதுல விருப்பமே இல்ல போல. இதுல மட்டும் இல்ல, ஹீரோயின் மேலையும் தான். அட்லீஸ்ட் என்ன ஒரு தடவையாவது கிஸ் பண்ணியன்னு கேக்குறா. உன்னை கிஸ் பண்றது என்னைக்குமே நடக்காத ஒண்ணுன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதால ஏதோ போன போதுன்னு அவங்க கூட இன்டிமேட்ல இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணி லோஷன் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. இந்த 7 இயர்ஸ்ல நம்ம இன்டிமேட்ல ஆகும்போது எதுக்கு ஒரு தடவை கூட என்ன கிஸ் பண்ணவே மாட்டேங்கிறேன்னு கேக்குறா. இந்த மாசத்துல இது 3ஆம் தடவைன்னு சொல்லிட்டு அவர் கையை எடுத்து விட்டுட்டு இப்பதான் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காமிக்கிறாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆன பொண்ணை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிக்கிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறாங்க. என்னாச்சு ரொம்ப பதட்டமா ஹீரோ வெயில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட ஒரு ஃபைலை காட்டி லோஷன் இந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் பண்ணாதான் நான் அவளை காப்பாத்துவேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஏதோ டீல் பேசுறா. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்து என்ன மறந்துட்டியா, அன்னைக்கு அவ உயிரை பணைய வச்சு ஃபோர்ஸ் பண்ணி என்ன மிரட்டி தானே என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். நானும் உன் கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட் படி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் என்னன்னு கேக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த மாசத்துல இது 3ஆவது தடவைன்னு சொன்னது கூட ஒரு மாசத்துல இத்தனை தடவை மட்டும்தான் உன் கூட இன்டிமேட்ல இருப்பாங்கிறதுக்கான அக்ரிமெண்ட் போல. இப்படி ஹீரோ கேட்கறதுக்கு ஹீரோயின் லூஷன் அந்த இன்சிடென்ட் நடந்து 7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் எதுக்கு அதுக்காக என்ன பிளேம் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கூட என்ன லவ்வே பண்ண மாட்டியான்னு கேக்குறா. இவனும் ஹீரோயின் கண்ணத்தை பிடிச்சு கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வரா. அவளும் கண்ணை மூடி ப்ரிப்பேர் ஆகும்போது அவ பக்கத்துல வந்தவன் எனக்கு என்ன ஆசை தெரியுமா, நீ சாகணுங்கிறதான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு தலை விட்டுட்டு போயிடுறான். இவளுக்கு அதை கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ் போறாங்க. அங்க இந்த ட்ராமாவோட வெளி பொண்ணு ரோயன் தான் உட்காந்துருக்கா. அவ ஹீரோயினை பார்த்துட்டு என்ன ஜியா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்கும் போது அப்ப ஹீரோயின் அவங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணை ஒரு நிமிஷம் வெளியில போறியா, இவகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு சொன்னதும் அந்த பொண்ணு வெளியில போறா. அந்த பொண்ணு வெளியில போனது இந்த ரோயன் அவ குடிச்சிருந்த காஃபி எடுத்து ஹீரோயின் மேல ஊத்துறா. டக்குன்னு அவங்க நகர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துல வந்து ஒழுங்கா லூஷனை விட்டு விலகி போயிடு, அப்படி இல்லைன்னா இப்ப ஜஸ்ட் உன் மேல காஃபியை மட்டும் தான் ஊத்துனா, இதுக்கப்புறம் நீ இப்படியே இருந்தீங்கன்னா உன் மேல ஆசிட ஊத்துவான்னு சொல்லி அவங்களை மிரட்டிட்டு இருக்கா. என்ன லூஷன் உன்னை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கிறதால என்னால உன்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல பேசிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு எங்க முடிஞ்சா என்ன டச் பண்ணி தான் பாரு, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நீ ஜஸ்ட் ஹீரோ கிட்ட ஒரு கிளவுன் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கங்கிறத சொன்னதும் அவங்களுக்கு செம்மையா கோவம் வந்து அவ முடிய பிடிச்சி என்ன சாகணுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த ரோயனும் அங்க இருக்கிற ஒரு பாட்டில் எடுத்து ஹீரோயினை அடிக்க போறா. அப்ப ஹீரோ வர சவுண்ட் கேட்டதும் அந்த பாட்டிலால அவளே அவ தலையில அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து ஹீரோயின் அடிச்ச மாதிரி ஃப்ரேம் பண்றா. அங்க ஹீரோ பார்த்ததும் இவ ஓடி போயிட்டு அழுதுகிட்டு ஹீரோட கையை பிடிச்சி லூ என்ன ப்ளீஸ் காப்பாத்துங்க, நான் ஜஸ்ட் இந்த ரோயன் கிட்ட பேசதான் வந்தேன், அவ திடீர்னு கோவப்பட்டு என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்கன்னு நல்லா நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினும் அவ சொல்றத நீங்க நம்புறீங்களான்னு கேக்குறாங்க. இவ சொல்றத நம்பாமா பின்ன என்ன ஒன்ன மாதிரி ஆளுங்க சொல்றதே நம்புவான்னு அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போக பாக்குறான். அப்போ ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி நமக்குள்ள இருக்கிற கான்ட்ராக்ட் மட்டும் மறந்துடாதீங்க, நம்ம கான்ட்ராக்ட் படி நான் எப்ப எது கேட்டாலும் அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ரோயன் இருக்கிறதால வேணும்னே ஹீரோ கிட்ட இப்பவே நீங்க வந்து என்ன கிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த ரோயனும் ஹீரோ போக கூடாதுன்னு லூ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது சீக்கிரம் வாங்க ஹாஸ்பிட்டல் போறேன்னு கூப்பிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினும் நான் உங்களுக்கு 5 செகண்ட் டைம் தரேன் நல்லா யோசிச்சுக்கோங்கன்னு கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடுப்பான ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவங்களை கிஸ் பண்றாங்கிற பேர்ல அவங்க லிப்ஸை பிடிச்சு நல்லா கடிச்சு வச்சுட்டு ஜியா உன் நிலைமை நினைச்சா உண்மையில எனக்கு பரிதாபமா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. பாவம் ஹீரோயின் லிப்ஸ்ல பிளட் வந்துட்டு இருக்கு. ஹீரோ கூட வந்தவா ஹீரோயினுக்காக டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து தொடச்சுக்க கொடுக்குறான். ஹீரோயினுக்கு இவனை சுத்தமா பிடிக்காத போல இவன் கையை தட்டி விடுறாங்க. ஜியாங் இதெல்லாம் உனக்கு தேவையா, இந்த உலகத்துல எத்தனையோ ஆம்பளைங்க இருக்காங்க, எல்லாரையும் விட்டுட்டு எதுக்கு இவனை போய் தொங்கிட்டு இருக்கான்னு கேக்குறான். எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் லூவாகிட மாட்டாங்க, எனக்கு லூஷியன் மட்டும் தான் தேவைன்னு சொல்றாங்க. அப்படி என்னத்தை தான் உனக்கு கொடுத்து மயக்கணும்னு தெரியலன்னு சொல்லும் போது வாயை மூடிட்டு ஒழுங்கா இங்கிருந்து போ, எனக்கு உன்னுடைய அட்வைஸ்லாம் தேவையில்லைன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு அவனும் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி ஆமா ஹீரோ எதுக்கு ரூயனை இந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிறான், அப்படி அந்த ரூயன் ஹீரோவுக்கு என்னதான் பண்ணான்னு கேட்கும் போது அதை மட்டும் எதுக்கு என் கிட்ட கேட்கிற, போய் அவங்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் இந்த ரூயன் தான் காமிக்கிறாங்க. ஒரு இருட்டான ரூமுக்குள்ள வந்து அங்க ஹீரோயின் போட்டோ இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே அன்னைக்கு ஹீரோக்காக சியாவை கொலை பண்ண, அது மட்டும் இப்ப பார்த்தாது இப்ப உன்னையே கொலை பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. இதுக்கு முன்னாடி இந்த ரோயன் மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு டாக்டர் முடி போய் உட்காந்து நான் ஜியாங்கோட அசிஸ்டன்ட், அவங்க தான் என்ன அனுப்பி வச்சாங்க, அவங்களால இப்ப உடனே பிளட் கொடுக்க முடியாதா, கொஞ்சம் லேட்டா தான் தருவாங்களா, அதோட இதை பத்தி நீங்க ஹீரோ கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்ததா ஒரு செக் புக்கையும் ஹீரோயின் கொடுத்ததா சொல்லி வச்சுட்டு போறா. ஆனா உண்மையிலே ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க, இவதான் ஏதோ ட்ரிக் பண்ணிருக்கா போல. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்கிட்ட இருந்து யாரு ஹீரோவை பறிக்க பார்த்தாலும் அவங்களுக்கு இதுதான் கெதின்னு சொல்லி ஹீரோயின் போட்டோ பிடிச்சு கிழிச்சு போட்டுட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு கிளம்பி போறாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட என்ன ஜெயங் தனியா வந்திருக்கா, உன் ஹஸ்பண்ட் லோ வரலன்னு கேக்குறாங்க.
காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அவரால இப்போ வர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லும் போதே பின்னாடியே ஹீரோ அந்த ரோயின் கூட வந்துட்டு இருக்கோம். அதுவும் 2 பேரும் நெருக்கமா வேற வருதுங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கா செம்ம கடுப்பா இருக்கு. பார்த்தா அதுக்கு இந்த ரோயின் வர ஹீரோயின் கிட்ட, சாரி சிஸ்டர், இன்னைக்கு ஹீரோ தான் என்ன பிக்கப் பண்ணிட்டு வர வேண்டியதாயிடுச்சு. எனக்கு தெரியும் உங்களுக்கு ரொம்பவே தாராளமான மனசு, நீங்க எங்களை பத்தி எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோயினை டீஸ் பண்ற மாதிரி பேசவும் ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வந்துச்சு. உடனே அவளை செவ்வல் அறிஞ்சிட்டு, நான் தப்பா தான் நினைப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, எதுக்கு இவங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சு தனியா இழுத்துட்டு போய், எதுக்கு இப்படி கிரேசி நடந்துக்கிற, நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கும் எனக்கும் எந்தவித ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லும் போது, நீங்க சொல்றத ஒரு கண்ணு தெரியாத குருடன் கூட நம்ப மாட்டான்னு சொல்றதுக்கு அவங்க கழுத்தை பிடிச்சி, நான் உன்னை வார்ன் பண்றேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் ரோயனை டச் பண்ண நினைச்சா கூட நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டி விட்டுட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த ரோயன் ஹீரோயின் கிட்ட வந்து, ஜியாங் எதுக்கு ஹீரோ என்கிட்ட இவ்வளவு அன்பா இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இல்லையான்னு கேக்குறா. இவளை பார்த்ததுமே ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டு போலான்னு பாக்குறாங்க. ஆனா அவ விடாம ஹீரோயின் கையை பிடிச்சு, இத்தனை வருஷமா ஹீரோ கூடிய இருக்கியா, அவன் கழுத்துல ஒரு ரிங் டாலர் போட்டிருக்கானே, அந்த ரிங்ல ஒரு இனிஷியல் இருக்கு, அதை கவனிச்சிருக்கியான்னு கேக்குறா. அந்த இனிஷியல் அவங்க கவனிச்சதுல போல இருக்கு. எதுவுமே பேசாம அமைதியாவே நிக்கிறாங்க. இன்னமும் உனக்கு புரியலன்னா இன்னொரு ஹிண்ட் தரேன். எனக்கு ஒரு கூட பிறந்த தங்கச்சி இருந்தா, அவ பேரு ஜியா. அதோட என் தங்கச்சி பாக்கிறதுக்கு அச்சசலா என்ன மாதிரி இருப்பா. என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ பிளட் கொடுக்க சொல்லி ஒன்ன கெஞ்சினான்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நான் அன்னைக்கு பிளட் கொடுத்து காப்பாத்தினது உன் தங்கச்சியான்னு கேக்குறாங்க. ஆமா, நீ பிளட் கொடுத்தது என்னுடைய தங்கச்சிக்கு தான். ஆனா அவ அன்னைக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருந்தா. அப்பதான் நீ ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி ஒன்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லி அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் வாங்கின. அதுக்கப்புறம் பிளட் கொடுக்க டைம் ஆனதால ஒன்னாலதான் என் தங்கச்சி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு, இப்ப கூட ஹீரோ என்னதான் லவ் பண்றா, உனக்கு வேணா நம்பிக்கை இல்லைன்னா நம்ம 2 பேரும் இந்த தண்ணியில குதிக்கலாம், யார ஹீரோ காப்பாத்துறான்னு பாக்கலாமான்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த ஸ்விம்மிங் பூல்ல தான் குதிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே ஹீரோவும் தண்ணிக்குள்ள குதிக்கிறான். ஆனா குதிச்சவன் ஹீரோயினை காப்பாத்தாம ரோயினை தான் காப்பாத்தி மேல தூக்கிட்டு வரான். ஹீரோயினிய வேற ஒரு பையன் தான் மேல தூக்கிட்டு வரான். இவனுடைய பேரு யூகன். ஹீரோயினுக்கு பேச்சு மூச்சே இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண கேட்ட போறான். அப்ப ஹீரோ வந்து இவனை பிடிச்சி இழுத்து, என்னடா பண்ண போற, என் வைஃபுக்கு உன்னுடைய ஹெல்ப் எதுவும் தேவையில்லைன்னு சொல்றான். அதுக்கு யூகனும் ஹீரோ கிட்ட, உன் வாயிலேருந்து வைஃப்ங்கிற இந்த வார்த்தை கேட்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு, இன்னைக்குதான் அவன் வைஃப்ங்கிறது உனக்கு ஞாபகம் வருதான்னு கேக்குறான். எங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகல, தேவையில்லாம எங்க ஃபேமிலிக்குள்ள நீ இன்டர்ஃபியர் ஆகாதுன்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான் ஹீரோ. அங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஹீரோயினும் கண் விழிக்கிறாங்க. ஹீரோ தான் ஹீரோயின் பக்கத்துல இருந்து கண் விழிச்சு பார்த்துருப்பான் போல, ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஹீரோவை டச் பண்ண போறாங்க. அவன் கண் விழிச்சதும் உடனே கை எடுத்துக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட, சாரி லூஷா, நான் இப்பதான் சியாவை பத்தி கேள்விப்பட்டேன், அந்த இழப்புக்காக நான் என்ன காம்பன்சேட் பண்ண போறேனே தெரியலன்னு சொல்லும்போது, அப்போ ஹீரோ அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். ரோயினுடைய தங்கச்சி சியாவுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்து அவளை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போகும்போது அப்பதான் ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். ஆக்சுவலி ஹீரோவும் ரோயினுடைய தங்கச்சி சியாவும் தான் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் சியாவுக்கு கார் ஆக்சிடென்ட் நடந்துரும். அப்போ அவளுக்கு ரொம்ப ரேரான பிளட் குரூப்புங்கிறதால அவளுக்கு பிளட்டே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் ஹீரோ. அப்பதான் ஹீரோயின் கையில ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்டோட ஹீரோவை மீட் பண்ண வருவாங்க. இந்த சிட்டியிலே எனக்கு அவளுக்கு மட்டும்தான் ஒரே பிளட் குரூப், அது ரொம்பவே ரேரான பிளட் குரூப். இந்த மாதிரி பிளட் குரூப் இந்த சிட்டிலே வேற யாருக்கும் கிடையாது, என்ன தவிர இப்போ அவளை காப்பாத்துறதுக்கு வேற யாரும் கிடையாது, அதனால இந்த அக்ரிமெண்ட்ல நீ சைன் பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கார்னர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை ஹீரோயின் எதுக்கு போட்டிருப்பாங்கன்னா, ஆல்ரெடி ஹீரோயினும் ஒன் சைடா ஹீரோவை ரொம்ப நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதை விட்டா இதுக்கப்புறம் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க வேற வழியே இல்லைங்கிறதால தான் சுயநலமா இவங்களும் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. இப்போ ஹீரோக்கும் வேற வழி இல்ல, ஹீரோயின் கொடுத்த அந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்ல சைன் பண்றாரு. ஹீரோ சைன் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் பிளட் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த பிளட் உடனே சியாவுக்கு போய் சேர்ந்திருக்காது. அதுக்கு என்ன ரீசன்னா, சியாவுடைய அக்கா ரூயன் இருக்கல, அவளுக்கும் ஹீரோ மேல ஆல்ரெடி கண்ணு இருந்திருக்கும். அதனால தான் தங்கச்சி செத்தாதான் ஹீரோ தனக்கு கிடைப்பான்னு இந்த ரூயன் என்ன பண்ணிருப்பானா, ஹீரோயின் கொடுத்த பிளட் ரூயனுக்கு லேட்டா போய் சேர்ற மாதிரி டாக்டர் கிட்ட ஆல்ரெடி பணத்தை கொடுத்து பிளட் சீக்கிரம் போகாத மாதிரியும் அதே சமயத்துல அந்த பழி ஹீரோயின் மேல வர மாதிரி ஃப்ரேம் பண்ணிருப்பா. சோ ஹீரோயின் லேட்டா பிளட் கொடுத்ததால தான் தன்னுடைய காதலி ஜியா இறந்துட்டான ஹீரோ இவ்வளவு நாள் ஹீரோயின் மேல இவ்வளவு கோவமா இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோவுடைய அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி தானே ஹீரோயினும் ரொம்ப செல்ஃபிஷா ஹீரோ கிட்ட அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு சைன் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் எவ்வளவு ஒரு செல்ஃபிஷான பொண்ணுன்னு சுத்தமா அவங்கள மன்னிக்கவே மாட்டேங்கிறாரு ஹீரோ. நீ என்ன பண்ணாலும் நீ பண்ண தப்புக்கு உன்னால காம்பன்சேட்டே பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாம இந்த ஜென்மத்துல என்கிட்ட உனக்கு மன்னிப்பே கிடைக்காதுன்னு சொல்லவும் அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோட கையை பிடிச்சி, லூஷன் அந்த அளவுக்கு நீ என்ன வெறுக்கிறன்னு கேக்குறாங்க. அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வந்து, நான் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் என் 2 கையாலையும் உன் கழுத்தை நெரிச்சு கொல்ல முடியாதான்னு நினைச்சு அவ்வளவுக்கு துடிச்சிருக்கேன். அன்னைக்கு நான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்தோம், நீ லேட்டா பிளட் கொடுத்ததாலதான் ஒன்னாலதான் என் ஜியா இப்ப என்ன விட்டு போயிட்டான்னு சொல்றாரு. ஆனா நான் எதையும் வேணும்னே பண்ணலையா, அந்த மாதிரி டைம்ல நான் உங்ககிட்ட எதுக்கு அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடணும்னு உனக்கு தெரியாதா, ஏன்னா நான் அந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணின்னு சொல்றாங்க. என்ன லவ்வா, உன்னுடைய லவ் எதுல இருக்கு தெரியுமா, நம்ம கான்ட்ராக்ட் படி மாசத்துல 3 தடவை மட்டும் நமக்குள்ள ஒண்ணு நடக்கும் இல்லையா, அதுல மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தான் பண்ண தப்பா நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து
டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அப்படியே பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இதெல்லாம் தான் ஹீரோயின் லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். இதனால தான் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த உடனே ஹீரோயின் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பர்த் டேப்ல இறங்கி தன்னுடைய கையும் கட் பண்ணிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டைம், அதாவது ஹீரோயின் தற்கொலைக்கு முயற்சி பண்ணா கரெக்டா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் அங்க யூகன் ஹீரோயினுடைய அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு ஹீரோட வீட்டுக்குமே வரான். ஹீரோயினை தேடி வந்த யூகன் ஹீரோயினை காப்பாத்தினானா இல்ல இறந்துட்டாங்களா என்னங்கறத நமக்கு காமிக்கல. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோவும் வீட்டுக்கு வரான். வீடு ஃபுல்லா இருட்டா இருக்கு. அங்க எங்கேயுமே ஹீரோயினை காணோம். எப்பவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கணுமே, இன்னுமே அவளை வீட்டுல காணுமேனு பாத்துட்டு இருந்தவன் அப்பதான் அந்த டேபிள்ல ஒரு ஃபைல் இருக்கத பாக்குறான். அந்த ஃபைல் பக்கத்திலே ஒரு லெட்டர் இருக்கு. அதை ஹீரோயின் தான் எழுதி வச்சிருக்காங்க. அதை எடுத்து ஹீரோவும் படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதிருக்காங்கன்னா, லூஷன், எனக்கு தெரியும் காலம் கடந்து சொல்ற எந்த எக்ஸ்பிளனேஷனுக்கும் வேல்யூ இல்லைன்னு, ஆனா இதை நான் உங்ககிட்ட சொல்லியே தான் ஆகணும். அன்னைக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்ட அன்னைக்கு ஜியா அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருப்பா. அவ இறப்பான்னு தெரிஞ்சிருந்தா நிஜமா நான் அந்த கான்ட்ராக்ட் உங்ககிட்ட போட்டிருக்க மாட்டேன். அவ உயிரை விட என்னுடைய காதல் ஒன்றும் பெருசு இல்ல, அதனால உங்ககிட்ட வாங்கின அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை உங்ககிட்டே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அதோட அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் கூடயே டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. உங்களுக்கான ஃப்ரீடம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நான் என்னைக்குமே இருக்க மாட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதெல்லாம் படிச்சு பார்த்த ஹீரோவும் அந்த லெட்டருக்கு ஒன்றும் பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுத்த மாதிரி தெரியல. அதை கசக்கி தூக்கி போட்டுட்டு அந்த அக்ரிமெண்ட்லயே சைன் பண்ணிட்டு ஒரு வழியை இவ தொல்லை விட்டுதுன்னு நிம்மதியா இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோ கிளப்புக்கு தான் போறான். ஹீரோயின் தன்னை டிவோர்ஸ் பண்ணதால அதை செலிப்ரேட் பண்றதுக்கு பயங்கரமா குடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டுமே அங்க வரான். என்னாச்சு லோஷன், இதளவு குடிச்சிட்டு இருக்கா, அதுவும் பொண்ணுங்க கூட எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கா, இது தெரிஞ்ச உன் வைஃப் கோவப்பட மாட்டானு சொல்லி கேட்கறதுக்கு, ஆல்ரெடி எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதை செலிப்ரேட் பண்ணதான் இந்த அளவு குடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லவும் அவன் ஃப்ரெண்டு நம்பவே மாட்டேங்கிறான். அது எப்படி அவ போயிட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணிருப்பா, அவ வானமே இடிஞ்சு விழுந்தாலும் உன்னை மட்டும் டிவோர்ஸ் பண்ண மாட்டேல, ஏன்னா உன் மேல அந்த அளவுக்கு அவ கிரேஸே இருந்தாலும் சொல்லும் போது நான் உண்மையதான் சொல்றேன், ஆல்ரெடி அவ தான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி வச்சுட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ரூயன் அங்க வரா. ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டு படுத்திருக்கத பார்த்துட்டு என்ன விஷயம் கேட்கும்போது அவன் ஃப்ரெண்டு தான் அவளுக்கு டிவோர்ஸ் ஆனதை சொன்னதும் அவளுக்கு அங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்துல ஹீரோவை டச் பண்ணவும் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஃபுல்லா குடிச்சிட்டு ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு படுத்துறான். எப்போதுமே ஹீரோ இந்த அளவு குடிச்சிட்டு வந்தானா ஹீரோயின் தான் ஹீரோ கூடயே இருந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனா இப்போ ஹீரோயின் இல்லங்கும் போது அவன் ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க ஞாபகமாவே இருக்கு. அப்படி அவ எங்க தான் போயிருப்பானே ஹீரோயினுக்கே கால் பண்ணலான்னு பாக்குறான். ஆனா அவனுக்கு மனசே வர மாட்டேங்குது. நான் எதுக்கு அவளுக்கு கால் பண்ணணும், அவ எப்படி போனா எனக்கு என்னன்ட்டு நினைச்சாலும் ஒரு பக்கம் ஹீரோயின் ஞாபகமா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட இந்த கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசினா அந்த ரூயனுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கதா சொல்றான். உடனே ஹீரோவும் கிளம்பி அந்த ரூயனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். அந்த ரூயன் அங்க நல்லா தான் இருக்கா போல, ஜங்க் ஃபுட்டா எடுத்து சாப்பிட்டு இருக்கா. ஹீரோ வரது பார்த்துட்டு அந்த ஃபுட் எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறா. ஹீரோவும் அந்த ரூயன் இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்ணிடுறா. அவகிட்ட போயிட்டு எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வேஸ்டான ட்ரிக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் நான் என்ன பண்ணா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லும் போது அவள் பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சிருந்த அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டி இதெல்லாம் என்னது இது, அன்னைக்கு என்னன்னா ஜியாவை கூட்டிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல குதிச்சா, இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி கேவலமான ட்ரிக் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணன்னு கேட்கும்போது நான் இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னு நிஜமாலுமே உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ ஹக் பண்ணி நான் உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நானும் என்னுடைய சிஸ்டரும் ஒரே மாதிரி தானே இருக்கும், எதுக்கு நீங்க ஜியாவை ட்ரீட் பண்ண மாதிரி என்னையும் ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறா. உடனே ஹீரோவை கையை எடுத்து விட்டு நீ என்னதான் ஜியா மாதிரி இருந்தாலும் என்னைக்குமே நீ என்னுடைய ஜியாவை ஆகிட முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். அப்போ ஹீரோவை ஸ்டாப் பண்ணி அப்போ அந்த ஜியாங்க கூட மட்டும் இத்தனை வருஷம் எப்படி உங்களால வாழ முடிஞ்சது, அவன் என் தங்கச்சியை கொன்ன கொலகாரி இல்லையா, அவளை மட்டும் என் தங்கச்சி இடத்துல வச்சு உங்களால பார்க்க முடிஞ்சுதான்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசல, அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறா. இந்த ரூயன் ஜியா இருந்த அன்னைக்கு அவ ட்ரெஸ்ஸை வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி. அப்போ ஹீரோ தான் அவன் மேல பரிதாபப்பட்டு நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, ஜியா இருந்த இடத்துல நான் இருந்து உங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி ஹீரோ தான் அவளை ஆறுதல் படுத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். இப்போ அதான் நினைச்சு பார்த்துட்டு அன்னைக்கு ஜியாவை ஒன்னாலதான் கொலை பண்ண, நீ எனக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது அதே ஹாஸ்பிட்டல்ல ஆப்போசிட்ல ஹீரோயினை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஹீரோயின் கூடயே யூகனும் போறான். ஆனா ஹீரோ சரியா கவனிச்சிருக்க மாட்டான். ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் திரும்பி பாக்குறான். வெளியில யூகன் வெயிட் பண்றதை பார்த்துட்டு யூகன் கிட்ட போயிட்டு இப்ப கூட்டிட்டு போன அந்த பர்சன் யாரு ஜியாங்கான்னு கேட்கவும் ஹீரோவை பார்த்ததுமே யூகனுக்கு செம்ம கோவம் வருது. நீங்க உங்க வைஃபை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தினமும் நைட்டே பார்ட்டி பண்றதா கேள்விப்பட்டேன், டிவோர்ஸ் ஆன உங்க வைஃபுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்காம ரொம்பவே ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்குன்னு கேட்கவும் என்னுடைய எக்ஸ் வைஃபை பத்தி என்னை விட நீ ரொம்பவே அக்கறைப்படுற மாதிரி தெரியுதே, ஒருவேளை உனக்காக தான் ஹீரோயின் என்ன டிவோர்ஸ் பண்ணலான்னு ஹீரோ கேட்கறதுக்கு யூகனுக்கு செம்மையா கோவம் வருது. ஹீரோடைய ஷர்ட்டை பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் 2 பேருக்குமே பிரச்சனை வர மாதிரி இருக்கு. அப்ப ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் 2 பேருமே விலக்கி விட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறான். அன்னைக்கு நைட்டே ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்து கிளப்ல செம்மையா குடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட அப்படி என்னதான் அந்த ஜியாங்குக்கும் அந்த யூகனுக்கும் ரிலேஷன்ஷிப், அவளுக்காக எதுக்கு இவன் இந்த அளவு சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. அதுக்கு அவன் ஃப்ரெண்டோ அவங்க 2 பேருக்குள்ள அப்படி என்ன இருந்தா உனக்கு என்ன, எப்படியோ உன்னை விட்டு அவ போயிட்டால, அவ எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் காலையில ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோடைய வீட்டுக்கு கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல இருக்கிற
ஜியாங்குடைய பொருளை எதையும் விடாதீங்க, எல்லாத்தையுமே எடுத்துட்டு என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த வால்ல இருக்கிற ஹீரோயின் போட்டோ பார்த்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை உன்னால எப்படி பண்ண மனசு வந்துன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ரோயன் ஹீரோவுக்காக அப்பாலஜி கேட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கா. அதை பார்க்கும்போது கூட ஹீரோவுக்கு ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கும்போது எத்தனை தடவை சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் விட மாட்டாங்க. ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சு இது ஒரே ஒரு தடவை மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவருக்கு அழகா ஊட்டி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நினைக்கும் போது ஹீரோயினை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எதுக்கு திரும்ப திரும்ப ஜியாங்குடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சவரு அந்த ரூயன் கிட்ட எனக்கு இப்போ பசிக்கல, ஒழுங்கா இந்த சாப்பாடு எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவர் இங்கே வெளியில கிளம்பி போறாரு. இந்த ரூயனுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அந்த சாப்பாடை தட்டி விட்டுட்டு இவன் என்ன பண்ணதான் நம்ம பக்கம் வருவானோ தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இங்க வெளியில வந்த ஹீரோவும் ஹீரோயின் ஞாபகமா இருக்கிறதால எதுக்கோ அவருக்கு கால் பண்ணி பார்க்கலாமே ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்களுக்கு கால் ரீச் ஆகல, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஒரு போட்டோ காட்டி நான் ஜியாங்குடைய ஃப்ரெண்டு ஷெங்கையும் அந்த யூகனையும் ஃபாலோ பண்ணி போனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு கல்லறைக்கு போனாங்க. அந்த கல்லறை யாரோடதுன்னு பார்க்கும்போது அதுல ஜியாங்கன பேர் இருந்தது. ஒருவேளை ஹீரோயின் இறந்துட்டாலா என்னமோ தெரியலன்னு சொல்லும்போது ஹீரோவால இதை சுத்தமா நம்பவே முடியல. இது உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே இடத்துக்கு தான் இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு ஷேங் தான் ஹீரோயின் போட்டோ வச்சு நின்றுட்டு இருக்கா. அப்போ அவ கிட்ட போயிட்டு ஹீரோயின் எங்கன்னு கேட்கும் போது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இப்ப மட்டும் ஜியாங்க தேடி வர, ஜியாங் இறந்துட்டா, அவ போட்டோ பாருன்னு சொல்லி காட்டவும் அவங்களால அதை சுத்தமா நம்பவே முடியல. எதுக்கு தேவையில்லாம ஜோக் பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா உண்மையை சொல்ல ஜியாங் எங்கன்னு ஹீரோடைய ஃப்ரெண்டு கேட்கறதுக்கு ஷெங் ஹீரோடைய பக்கத்துல வந்து அவனை ஓங்கி செவ்வல பள்ளியன்னு அறிஞ்சிட்டு நீ ஆசைப்பட்டபடியே ஹீரோயின் இறந்து போயிட்டா, ஃபைனலா நீ நினைச்சது நடந்து போச்சு, இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கான்னு கேட்கவும் ஹீரோ சுத்தமா அதை நம்பவே மாட்டேங்கிறா. ஷெங்கோட கையில இருந்த போட்டோ பிடிங்கிக்கிட்டு உங்க ட்ரிக்கெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிச்சு, போயிட்டு ஹீரோயினை வெளியில வர சொல்லுன்னு சொல்றான். இன்னமும் நீ நம்பலன்னா இதை வேணா பாருன்னு சொல்லி ஹீரோயினுடைய அந்த டெத் சர்டிபிகேட் எடுத்து காமிக்கிறா. அப்பவும் அவன் நம்ப மாட்டேங்கிறான். அந்த டெத் சர்டிபிகேட்டை வாங்கி கிழிச்சு போட்டுட்டு இதெல்லாம் நான் சுத்தமா நம்ப மாட்டேன், அவ இறந்துட்டாங்கறல்ல, அவருடைய டெட் பாடியை காட்டுன்னு கேட்கறான். அப்பதான் அங்க யூகன் வந்து நீ எதையுமே நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அவ சாக்கிறதுக்கு முன்னாடி இதை தான் விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை திறந்து காட்டுறான். அதுல ஹீரோயினுடைய வெட்டிங் ரிங் இருக்கு. அந்த ரிங்கை பார்க்கும்போது ஹீரோக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ரிங்கை கூட இதுக்கு முன்னாடி ஹீரோ தான் ஹீரோயினுக்காக போட்டு விட்டுருப்பான். அதை கூட அவங்க ரொம்பவே கெஞ்சி கேட்டு தான் போட சொல்லியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தவன் இந்த ரிங்கை பார்த்துட்டு அப்ப உண்மையிலே ஹீரோயின் செத்துட்டாங்கிறத நம்புறான். அவனால அதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. அந்த பாக்ஸையும் வாங்கிட்டு அவனுடைய காரை ஃபாஸ்டா ஓட்டிக்கிட்டே அவனுடைய வீட்டுக்கு தான் போறான். வீட்டுக்கு போயிட்டு ஜியாங்னு ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அப்ப திடீர்னு கதவை திறக்கிற சவுண்ட் கேட்டது. அதை கேட்டது ஓடி போயிட்டு ஹீரோயின் தான் வந்திருக்கான்னு பார்த்தா வந்திருக்கது அந்த ரூயன் தான். ஆல்ரெடி ஹீரோயின் இறந்துட்டாங்கிற சோகத்துல இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து இந்த ரூயன் வந்து அவளுடைய அந்த ஓவர் கோட்டை கழட்டி போட்டுட்டு ஹீரோவை சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவ ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஹீரோவும் அவரை நல்லா திட்டி முதல்ல இங்கேருந்து வெளியில போன்னு சொல்றான். ஹீரோயின் இறந்துட்டாங்கிற சோகத்துல ஹீரோவும் உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கா. அப்ப அவன் ஃப்ரெண்டு வந்து லூஷன் எதுக்கடா நீ இந்த அளவு குடிச்சிட்டு இருக்கா, உன்னை 7 வருஷமா எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா, அவளுக்காகவா நீ இந்த அளவு குடிச்சிட்டு இருக்கான்னு கேட்கும்போது ஆமா அவன் என் கூட இருந்த அந்த 7 வருஷத்துல அவளை பத்தி யாருமே எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்ப அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் எந்த அளவுக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லி ஹீரோயினுடைய அந்த வெட்டிங் ரிங்கை பார்த்து அழுதுகிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு அந்த வீடு ஃபுல்லா எந்த ரூம் போனாலும் அங்க ஹீரோயின் உட்காந்துருக்க மாதிரி இவன் கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியுமே அவனுக்கு தோணிட்டு இருக்கு. அவங்க இறந்துட்டாங்கிறத இவனால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. முழு நேரமும் ஹீரோயினை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மையிலேயே ஹீரோயின் சாகல, உயிரோட தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் தற்கொலைக்கு முயற்சி பண்ணப்போ யூகன் தான் ஹீரோயினுடைய அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு அவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருந்திருப்பான். ஆல்ரெடி ஹீரோடைய லைஃபை விட்டே போகணும் தானே தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் உயிரோட இருக்கிறதால தன்னை காப்பாத்தின தன்னுடைய ஃப்ரெண்டை யூகனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஹீரோடைய வாழ்க்கையில நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சிட்டியை விட்டே அப்டேட் போறான்னு முடிவு பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வண்டி வந்து இவங்க ரெண்டு பேரையும் ஆக்சிடென்ட் பண்ணது. அந்த வண்டியில இருக்கிறது வேற யாரும் இல்ல, இந்த ரூயன் தான். ஹீரோயின் உயிரோட இருக்கிறத கண்டுபிடிச்சதும் அவரை மொத்தமா ஒழிச்சு கட்ட தான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பா. அங்க ஹீரோயின் செத்து போனதை நினைச்சு ஃபீல் பண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசினா ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோயின் சாகல, உயிரோட தான் இருக்கா, ஹீரோயினுக்கும் அந்த யூகனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிருக்காங்கிற விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டதான் ஹீரோ அடுத்த செகண்டே ஹீரோயினி பக்கத்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க ஹீரோயின் உயிரோட இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. அவங்க கையை பிடிச்சுக்கிட்டு ஜியாங் நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன், இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினை கண் விழிக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஹீரோ உட்காந்துருக்கத பார்த்துட்டு அம்மா நீங்க யாருன்னு கேட்டுட்டா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட யூகன் எப்படி இருக்காரு, அவருக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேக்குறாங்க. என்ன மட்டும் ஞாபகம் இல்லைங்கிறான், யூகன் மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருக்கான்னு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. யூகனுக்கு பயப்படுற மாதிரி எந்த சீரியஸ்னஸ் இல்ல, ஜஸ்ட் அவருக்கு அடி மட்டும் தான் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ரெண்டு பேருமே ஹீரோயினை பத்தி டாக்டர் கிட்ட தான் போய் விசாரிக்கிறாங்க. அங்க டாக்டர் கிட்ட அது எப்படி யூகனை மட்டும் ஞாபகம் இருக்கு, ஹீரோவை ஞாபகம் இல்லைன்னு விசாரிக்கிறதுக்கு அதுக்கு அந்த டாக்டர் அந்த பேஷண்ட் அடிப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த பெயின்ஃபுல் மெமரிஸை மட்டும் மறக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அதனால தான் ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிரெயின் அம்னிஷா வந்ததும் அந்த பெயின்ஃபுல்லான மெமரிஸை மட்டும் எரேஸ் பண்ணிருக்குன்னு சொல்றாரு. அதோட அந்த பேஷண்டோட மைண்ட் ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, தன்னாலே அவங்களுக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகெயின் ஆகும்னு சொல்லிட்டு போறாரு. அந்த டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட
ஹீரோயினியா கார் ஆக்சிடென்ட் பண்ணினா அந்த கார் யாரோடையதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவே ஹீரோயினிக்காக சமைச்சலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து, நீ இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ண தெரியுமா, என்ன உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணினேன், ஏன்னா அந்த அளவுக்கு நீ என்ன லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினிக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகப்படுத்த பாக்குறாரு. ஆனா அவங்களுக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்ல. அவர் எடுத்துட்டு வந்த சாப்பாட்டை டஸ்ட்பின்ல கொட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல நிக்கிற ஈகுனுடைய கையை பிடிச்சி எடுத்து, எனக்கு இதுக்கு முன்னாடி மேரேஜே ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சாய்ஸ் எப்போதுமே ஈகுனா தான் இருக்குன்னு சொல்லவும் ஹீரோக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. இப்படி ஹீரோயின் ஹீரோவை இக்னோர் பண்றத வெளியில நிக்கிற அந்த ரூயனும் பார்த்துதான் இருக்கா. ஹீரோ வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட, லூ உங்களுக்கு தான் ஆல்ரெடி அவ கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அவ கிட்ட பழசெல்லாம் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அவதான் உங்களை வேணான்னு சொல்றாளே, அப்புறம் விட்டா என்னன்னு கேட்கும்போது, ஜியாங் என்ன எத்தனை தடவை ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு அவ தான் வேணும், அவ என் கூட இருந்தப்போ அவளுடைய அருமை என்னன்னு எனக்கு தெரியல, அவ என்னை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எந்த அளவு அவளை லவ் பண்ணுங்கிறது எனக்கு ரியலைஸ் ஆச்சுன்னு சொல்லவும் இவளுக்கு அப்படியே செம டென்ஷன் ஆகுது. ஹீரோடைய கையை பிடிச்சி, லோ மறந்துட்டீங்களா, அவன் என் தங்கச்சியை கொலை பண்ண கொலகாரி, அந்த கொலகாரி மேல உங்களுக்கு எப்படி லவ் வந்ததுன்னு சொல்லி ஹீரோவை எப்படி எப்படியோ தூண்டிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்கிறது ஹீரோக்குமே நல்லா புரியுது. நான் ஒன்னும் குழந்தை இல்ல, எனக்கும் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு அவ கையை எடுத்து விட்டுட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் நர்ஸ் கிட்ட டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினி கிட்ட மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் என்ன விடுன்னு சொல்லி எவ்வளவோ அவாய்ட் பண்ண தான் பாக்குறாங்க. ஆனா ஹீரோ விடவே மாட்டேங்கிறாரு. அப்பதான் யூகன் அங்க வரா. லூ என்ன பண்ணிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கவும், இவ என் வைஃபை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்னன்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு வெளியில கார்டனுக்கு போறாரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, முதல்ல என்ன கீழே இறக்கி விடுன்னு சொல்லவும் ஹீரோயினே ஒரு இடத்துல உட்கார வச்சு, உன் உடம்பு ஓரளவுக்கு ஓகேவாயிடுச்சு, சீக்கிரமாவே உன்னை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம வீட்டுக்கே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. உங்களை நான் அவாய்ட் பண்றது உங்களுக்கு புரியுதா புரியல, எதுக்கு தேவையில்லாம மறுபடியும் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இதே மாதிரி தானே இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட நடந்துக்கிட்ட, இப்போ உனக்கு வேற வழியே இல்ல, இதுக்கு முன்னாடி எப்படி நீ என்ன லவ் பண்ணியோ அதே மாதிரி இதுக்கு அப்புறமும் நீ லவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா எப்படிதான் நான் உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாரு. அப்பனா எனக்கும் வேற வழி இல்ல, இப்படியே நீங்க என்ன தொல்லை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன்னு சொல்றாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னுமே நம்ம 2 பேருக்கும் சட்டப்பூர்வமா டிவோர்ஸ் ஆகல, ஆல்ரெடி அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை நான் கிழிச்சு போட்டுட்டேன், இன்னமும் நீ நானும் ஹஸ்பண்ட் வைஃப் தான் சொல்றாரு. கடுப்பான ஹீரோயினை எழுந்து போக ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயின் கையை பிடிச்ச ஹீரோ இழுக்கவும் அவங்க வந்த ஃபோர்ஸுக்கு ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி போயிடுறாங்க. இதுதான் சான்ஸ் ஹீரோவும் விடாம ஹீரோயினை பிடிச்சு வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு கிஸ் பண்ணு கேட்டுப்பாங்க இல்லையா, அப்பெல்லாம் பண்ணாதவரை இப்ப பண்றதும் ஹீரோயினியும் அவங்கள மீறிய ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே தான் என்ன பண்றது உணர்ந்த ஹீரோயினும் டக்குன்னு எழுந்து ஹீரோவை செவில் அறிஞ்சிட்டு, லோஷன் என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கிற வேலை வச்சுக்காதன்னு சொல்றாங்க. ஜியாங் உனக்கு இப்போ அம்னீஷா இல்ல தானே சொல்லவும் ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. ஹீரோவுக்கா இங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஹீரோயின் அவரை கிஸ் பண்ண விதத்தை வச்சு ஹீரோவுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு ஹீரோயின் நடிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு அம்னீஷா இல்லங்கிறது. அதுக்கப்புறம் ஹீரோயின் எங்கெல்லாம் வெளியில போறாங்களோ அங்கெல்லாம் அவங்கள பொக்கே கொடுத்து சேஸ் பண்ணிட்டே தான் இருக்காரு. உனக்கு வேற வேலையே இருக்காதா, எப்ப பாரு எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்னு அவங்களும் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்பதான் அவரு ஃப்ரெண்டு வராரு. என்னடா ரோடுன்னு கூட பார்க்காம ரொம்ப சின்சியரா உன் வைஃபை சேஸ் பண்ணிட்டு இருக்கா போல, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாரு. மறுநாள் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோவை எங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. எங்கன்னு பார்த்தா ஹீரோயினை மீட் பண்ண வைக்கதான். ஆல்ரெடி ஹீரோயினி கிட்ட பேசி அவங்கள காஃபி ஷாப்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அதே காஃபி ஷாப்புக்கு இப்ப ஹீரோவையும் கூட்டிட்டு போய், அங்க பாத்தியா உன் ஆளு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் தான் அவளை பேசி வர வச்சிருக்கேன், இப்ப போய் பேச கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லவும் ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல ஹீரோவும் பேச போறாரு. உடனே அவரை ஸ்டாப் பண்ணி முதல்ல ஒரு பொக்கே போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் பேசுன்னு சொல்லவும் சரின்ட்டு ஹீரோவும் பொக்கே வாங்க போறாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ரெஸ்டாரண்டே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் வேற உள்ள மாட்டிட்டு இருக்காளேட்டு போயிட்டு அந்த கதை உடைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அங்க சுத்தி இருக்கிறவங்களா உங்களுக்கு ஏதாவது ஆகிட்டு போதுன்ட்டு ஹீரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கூட அதை கேர் பண்ணிக்கவே இல்லை. எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்துன்ட்டு அந்த கதவை பயங்கரமா உடைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் பின் பக்கமா வந்த லூஷன் எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. திரும்பி அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு உயிரே வருது. அப்படியே போயிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்க இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அந்த ரூயனை தான் காமிக்கிறாங்க. அவ அங்க பைத்தியக்காரி மாதிரி ஹீரோயின் போட்டோவை ரூம் ஃபுல்லா கிழிச்சு போட்டுட்டு எதுக்கடி நீ என்ன சாகாம இருக்க, ஒன்னாலதான் ஹீரோயினுக்கு கிடைக்க மாட்டேங்கிறான்னு புலம்பிட்டு இருக்கா. இந்த ஜியாங் இருக்கிற வரைக்கும் ஹீரோ தனக்கு கிடைக்க மாட்டான், எப்படியாவது அவளை கொலை பண்ணணும்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஒரு பில்டிங்கோட பேரை சொல்லி அந்த பில்டிங்கோட டாப்ல உனக்காக நாளைக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அங்க நீ வந்தேன்னா ஹீரோவையும் சியாவையும் பத்தினா பாஸ்ட் லைஃபை பத்தி உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லி ஹீரோயினி அங்க வரவழைக்கிறா. மறுநாள் காலையில ஹீரோ ரோஸ் கார்டன்ல ஹீரோயினிக்காக கேண்டல்ஸ் எல்லாம் கொளுத்தி வச்சு அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோடைய போனுக்கு ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணி பேசினா அவருடைய ஃப்ரெண்டு தான் பேசுறாரு. அந்த ரூயின் ஜியாங்க யாருக்கும் தெரியாம பர்சனலா பேசுறதுக்காக ஒரு பில்டிங்கோட டாப்புக்கு வர சொல்லியிருக்கா. அதனால ஜியாங்கோ அவளை மீட் பண்ண போயிருக்கா. எனக்கு என்னமோ இது சரியா படலன்னு சொல்லுவோம். அடுத்த செகண்டே ஹீரோ அந்த பொக்கையில தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை பார்க்க அந்த பில்டிங் டாப்புக்கு தான் போயிட்டு இருக்காரு. அங்க ஹீரோயினும் அந்த ரூயனை பார்க்க வந்திருக்காங்க. என்ன விஷயம், எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு கேட்கும்போது, செத்து போனதா நினைச்சு போன நீ அப்படியே போக, நீ
பாவி தானே, எதுக்கு திரும்பி என் லைஃப்ல வந்த, உன்னாலதான் ஹீரோ என்ன பார்க்கவும் மாட்டேங்கிறான்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினும், அப்ப அதுக்காக தான் நீ கார் ஏத்தி என்ன ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பாத்தியான்னு கேக்குறாங்க. ஓ, அப்ப நான் தான் உன்ன கார் ஏத்தி கொலை பண்ண பார்த்தேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? பரவாயில்லடி, நீ ரொம்ப லக்கி தான், பிழைச்சிட்ட. ஆனா என் சிஸ்டர் தான் பாவம் அன்லக்கி, என்னால செத்து போயிட்டான்னு சொல்லுவோம். என்னடி பேசுற, என்ன சொல்லிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அன்னைக்கு நீ டொனேட் பண்ண பிளட் என் தங்கச்சிக்கு போய் சேர்ந்திருக்கும், அவளும் பழைச்சிருப்பா. ஆனா அவ பழைச்சா ஹீரோ எனக்கு கிடைக்க மாட்டாள, அதுக்காக தான் பிளான் பண்ணி அவளுக்கு பிளட் லேட்டா போற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணினேன். நான் பிளான் பண்ண மாதிரி என் தங்கச்சி செத்து போயிட்டா, என் ரோட்டை கிளியர்னு சந்தோஷப்பட்டு இருக்கும் போது நீ வந்தன எல்லா உண்மையும் வாயாலே சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ நின்று காதுல வாங்கிட்டு தான் இருக்காரு. அப்ப ரோயன், நீ தான் எல்லாத்தையும் பண்ணியான்னு கேக்குறாரு. சோ நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததை நீங்களும் கேட்டுட்டீங்களா? இதுக்கப்புறம் நான் எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, ஜியா இருந்ததுக்கு நான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம இவருக்கு இப்ப நடந்த ஆக்சிடென்ட் கூட நான் தான் பண்ணின்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. ஜியா உன்னுடைய தங்கச்சி, அப்படி இருந்தும் எப்படி உனக்கு மனசு வந்து அவளை கொலை பண்ணன்னு ஹீரோ கிட்ட போகும்போது டக்குனே இவ ஹீரோயினை லாக் பண்ணி அவங்க கழுத்துல கத்தி வச்சிடறா. நீ எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இப்ப மட்டும் நீ இவளை காப்பாத்த ட்ரை பண்ணினா இப்பவே இவளை கட் பண்ணி விட்டுவன்னு மிரட்டிட்டு இருக்கா. ரோயன் அவசரப்படாத, நான் சொல்றதை கேளுன்னு அவகிட்ட அப்படியே நைஸா பேச்சு கொடுத்துட்டே போயிட்டு அப்படியே ஹீரோயின் கையை பிடிச்சு அவர் பக்கம் இழுத்துக்கிறாரு. அந்த ரோயனும் என்ன பண்றது தெரியாம கோவத்துல ஹீரோவை பின்பக்கமா குத்திடுறா. அப்படியே ஹீரோவும் கண்ண மூடி ஹீரோயின் மேலே சாஞ்சிடறாரு. இங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்பதான் கண் விழிக்கிறாரு. ஹீரோயின் தான் பக்கத்துல இருந்து ஹீரோவை கவனிச்சுக்கிறாங்க. ஹீரோ கண் விழிச்சதும், உங்களுக்கு இப்ப பரவாயில்லையா, நீங்க கண் விழிக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணேன். அந்த ரோயனு ஒரு வழியை அரெஸ்ட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எந்த பயமும் இல்ல, உங்க உடம்ப நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்ப பாக்குறாங்க. அப்போ ஹீரோயின் கையை பிடிச்சு, ஜியாங் என்ன மன்னிச்சுட்டு, நான் உன்னுடைய லவ்வ புரிஞ்சுக்காமலே இருந்துட்டேன், ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட, நம்ம லைஃபை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேக்குறாரு. மறந்துட்டீங்களா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆச்சு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, டிவோர்ஸ் ஆனா என்ன, மறுபடியும் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், கண்டிப்பா நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த ரிங்கையுமே எடுத்து காமிக்கிறாரு. போதும், இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பா மறுபடியும் பண்ண வேணாம் நினைக்கிறேன், இந்த லைஃப் எனக்கு வேணாம்னு சொல்லி அந்த ரிங்கையுமே தட்டி விட்டுட்டு கிளம்புறாங்க. ஆனா ஹீரோ விடாம, நான் உன்னை பேக் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க தட்டி விட்டு அந்த ரிங்கை தான் தேடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அப்ராட் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. யூகன் தான் ஹீரோயினை சென்ட் அப் பண்ணி வைக்கிறான். அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய உடம்பு நல்லாவே ரெக்கவர் ஆகி அவருடைய வீட்டுல தான் உட்காந்துருக்காரு. அப்ப கூட ஹீரோயின் நினைச்சதா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவங்க வீட்டுக்கு யாரோ வராங்க. ஹீரோயின் தான் வந்துட்டு நினைச்சு எட்டி பார்த்தா வந்திருக்கிறது ஹீரோயின் இல்ல, யூகன் தான். யூகனை பார்த்ததுமே ஹீரோக்கு அப்செட் ஆயிடுச்சு. என்ன விஷயம், இப்ப இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்கும்போது, நான் ஒன்ன பார்க்கவில்லை, இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வெட்டிங் ரிங்கையும் ஒரு லெட்டரையும் கொடுக்குறாரு. அந்த வெட்டிங் ரிங்கு வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட தான். அந்த ஹாஸ்பிட்டல்ல தட்டி விட்டுட்டு போனதான். அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. யூகனுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த வெட்டிங் ரிங்கோட ஹீரோயினை பார்க்க தான் போறாரு. இங்க யூகனும், ஜியாங் நீ சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க ஹீரோவும் ஹீரோயினை கண்டுபிடிச்சு அவங்க கையில இந்த வெட்டிங் ரிங்க போட்டு ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ற மாதிரி காட்டி இந்த ஒரு அழகான டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ so much and see you.